நாவின் வல்லமை, இல்லை என்றால் நாவின் அதிகாரம், த பவர் ஆஃப் டங், த அத்தாரிட்டி ஆஃப் டங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்குக்கு நிறைய வல்லமை இருக்குது. ஆனால் இந்த நாக்கினுடைய வல்லமை, இந்த நாவினுடைய பவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குதான். பரலோக ராஜ்யம் செயல்படணும்னாலும், நரக ராஜ்யம் அதாவது இருளின் ராஜ்யம் செயல்படணும்னாலும் இந்த நாக்கு தான் ரொம்ப பயன்படுகிறது. இந்த நாக்கை எப்படி சாத்தான் பயன்படுத்துகிறான், இந்த நாக்கை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார், நம்ம யாருக்கு இதை விட்டு கொடுக்குறோமோ அந்த ராஜ்யம் இதை பயன்படுத்தும். இந்த நாக்கை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த நாக்கு ஒரு பயங்கரமானது, அதிகாரம் நிறைந்தது, அதே நேரம் சாபம் நிறைந்தது. நீங்கள் நிறைய மந்திரவாதிகள்கிட்ட பார்த்துருப்பீங்க, அவங்க நிறைய சாபம் போடுவாங்க. உன் கை விழுந்துரும், உன் கால் செயலிழந்துரும், நீ பேரலைஸ் ஆயிடுவ, இப்படிலாம் அவங்க சாபம் போடுவாங்க. சிலரை பார்த்து சொல்லுவாங்க, நீ செத்துருவ, நீ 3 நாள் ரத்தம் கக்கி சாவ, உனக்கு 3 நாள் தான், இன்றைக்கி சாயந்தரம் உனக்கு இது நடக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதே நாக்கை தேவன் யூஸ் பண்ணும்பொழுது, இயேசுநாதர் பூமியில் வாழ்ந்த போது அந்த நாக்கை வச்சு தான் மரித்த லாசரு, 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை வெளியவான்னு கூப்பிட்டார். செவிடர்கள் ஓமைகளுக்கு அவருடைய நாக்கை உபயோகப்படுத்தி கட்டளை கொடுத்தார். பிசாசுகளை இந்த நாக்கை உபயோகப்படுத்தி தான் கட்டளை கொடுத்து விரட்டினார். ஸோ ஒரு மந்திரவாதி அந்த நாக்கை எப்படி யூஸ் பண்ணுறான்? மந்திரவாதியை மட்டுமல்ல, எல்லாரும், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாரும் இந்த நாக்கை யூஸ் பண்ணுறாங்க. மரிக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு உபயோகமாக இருக்கிறது தான் நாக்கு. இந்த நாக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு தண்ணி தாகம், நீங்கள் மரணப்படுக்கையில் இருந்தால் கூட, ஒரு ஆகாரம் தேவைன்னா கூட இந்த நாக்கு செயல்பட வேண்டும். எனக்கு ஒரு தண்ணி தாங்க, எனக்கு ஒரு சாப்பாடு தாங்க, எல்லாவற்றுக்கும் இந்த நாவு உதவுகிறது. ஒரு கடையில் போய் நிற்கிறீங்க, ஒன்றுமே பேசாமல் நின்னீங்கன்னா அவங்க ஒன்றும் தரமாட்டாங்க. வேதம் கூட சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ பரலோக ராஜ்யத்தில் கூட சரி, பூமியில் கூட சரி, நம்ம ஒரு ரேஷன் கடைக்கு கூட போனாலும் கேட்பாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், எல்லாமே வேணுமா, இல்லை இதெல்லாம் தவிர்த்துட்டு வாங்குறீங்களா, இந்த பருப்பு வேணுமா, உளுந்து வேணுமா, கோதுமை வேணுமா, பாமாயில் வேணுமா, எல்லாமே கேட்பாங்க. இதில் வேணும்னு சொல்லுகிறத நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல தான் நம்ம நாவை உபயோகப்படுத்தினால்தான் அந்த ரேஷன் கடையில் கூட நமக்கு என்ன செய்கிறது, ஜாமான் வாங்க முடிகிறது. அதே போல தான் பரலோகத்திலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள பிசாசின் காரியங்களுக்கும் சரி, இந்த நாக்கு ஒரு மைய பொருளாக இருக்கிறது. வேதம் இந்த நாக்கு குறித்து என்ன சொல்லுகிறது, இது எப்படி தவறாக பயன்படுகிறது, இதனால் வாழ்ந்தவர்கள் ஏராளம், மாண்டவர்கள் அதிலும் ஏராளம். ஸோ அதனால் ஒரு தேவ பிள்ளை ஒரு நாக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ண, எப்படி அதை அதிகாரமுடையதாக மாற்ற, எப்படி ஒரு வெற்றி உள்ள ஜீவியத்தை அமைக்க, அந்த அருமையான ரகசியங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு அருமையான ஆவிக்குரிய ரகசியம். இதை தெரிந்தால் நீங்கள் ஒரு சக்ஸஸ் உள்ள ஜீவியம், ஒரு வெற்றி உள்ள ஜீவியம் வாழுகிறதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். விசேஷமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும், ஆவிக்குரிய போர்க்களங்களையும் அநேக ரகசியமான உபதேசங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு அருமையான சேனல் தான் ஸ்பிரிச்சுவல் WF, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று அழைக்கப்படுகிற இந்த சேனலை நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்று அழைக்கிறோம். ஸோ இந்த சேனலில் நம்ம அடிக்கடி அநேக ஆழமான சத்தியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அனுபவ ரீதியாக அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம 9 மணி அளவில் இந்த வீடியோஸ் போடுகிறோம். தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர தொடர்ந்து பார்க்க நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த நாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த நாவு பிசாசுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனுக்கு ரொம்பவே அவன் லைஃப்பை இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே அவனுடைய நாவு தான். அந்த நாவு, அவன் ஒரு மகிமையான தூதனாக இருந்த பொழுது அவனுக்குள்ளே ஒரு மேட்டிமையான சிந்தனை வருகிறது. அந்த சிந்தனையை அவன் வாய்களில் உச்சரிக்க ஆரம்பித்திருப்பான். அவன் சொல்லுகிறான், நான் உன்னதமானவர் இருக்கிற இடத்துக்கு நான் ஏறுவேன். அவன் வாயால் என்ன செய்கிறான், அறிக்கை பண்ணுகிறான். அவன் இருதயத்தில் கெட்ட எண்ணம் வருகிறது, வாயினால் அறிக்கை உண்டாகிறது. அவனுடைய உள்ள அந்த கெட்ட எண்ணத்தினால் அவன் பிசாசாக மாறுகிறான். ஸோ நம்ம உலகத்தில் கெட்டுப்போன எல்லாரையும் பார்த்திங்கன்னா அவங்க நாவில் கெட்ட வார்த்தைகள் இருந்திருக்கும், அசுத்தமான எண்ணங்கள் இருந்திருக்கும், இருதயத்தின் நிறைவு மோசமானதாக இருந்திருக்கு, அதனால் வாய் கெட்டதை பேசியிருக்குது. ஸோ முதலாவது, இதில் இருந்து விடுதலை பெறுறதுக்கு வேதம் அருமையான விஷயங்களை சொல்லுகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பானையில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் என்ன? ஒரு சோத்து பானையில் சோறு இருந்தால் தான் ஆப்பையில் எடுக்கும்போது வரும். சோத்து பானைக்குள்ளே சோறு இல்லைன்னா அது எடுக்கும்போது வராது. இது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. இதே போல தான் நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வாய் திறக்கும்போது வரும். உலகத்தில் சொல்லுவாங்க, உலக மனுஷர்கள்லாம் சொல்லுவாங்க, மனசில் என்ன இருக்கோ அது வெளியே வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தான் வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா.
அப்போ உங்கள் இருதயத்தை எதனால் நிறைக்கிறீங்க நீங்கள் கவனிக்க வேண்டும் முதலாவது. அப்போ இந்த நாவு மோசமானது தான். அப்போ இதில் இருந்து நம்ம சேதத்தில் இருந்து தப்பிக்கிறதற்கு நம்ம இருதயத்தை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது, இந்த கட்டளைகள் இந்த வசனங்களை எல்லாம் உன் கண்ணை விட்டு பிரியாமல் காத்துக்குள். இது உன் வாயில இருக்கட்டும். இருதயத்துக்குள்ளே இருக்கிறது ஓகே தான், கண்களால் பார்த்து இருதயத்துக்குள்ளே கொண்டு போனது ஓகே. இப்போ வாயை திறந்து பேசணும். வாழ்க்கை மாறணும்னா வாயை திறந்து பேசணும். நீங்கள் பேசாத வரைக்கும் மலைகள் பெயர்ந்து போகாது. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கலாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் தான். ஆனால் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர். அதே போல் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணி மலையை பெயர்ந்து போக பண்ணுகிறவர்கள் சிலர் தான். நிறைய பேர் இந்த மலை மாறிடும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. செங்கடல் முன்னாடி மோசே நிற்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்யன்னு புலம்பி கொண்டு இருந்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை பார்த்து மன்றாடு இருக்கிறதுக்கு இது என்ன டைமா, கையை நீட்டி பிளந்துருன்னு சொன்னார். அப்போது ஒரு ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த், ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன், ஒரு விசுவாச கிரியையை நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை செய்யும் பொழுது தான் பரலோகம் கிரியை செய்கிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆனால் மறுபக்கம் இருக்கிறது, அந்த விசுவாசம் எப்படி அப்ளை பண்ணணும். ஒரு ஊசி அதனுடைய மருந்தை சிரிஞ்சில் எடுத்து ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் குத்துறாங்க. ஊசியை சிரிஞ்சில் எடுத்த உடனே என்ன செய்யாது, அந்த மனுஷனுக்கு வியாதி சுகம் ஆகாது. அதை அந்த மனுஷனுடைய சரீரத்தில் போடணும். இதே போல் நம்ம இருதயம் வசனம் என்ற மருந்தினால், அற்புத மருந்தினால், வார்த்தை என்ற திரவியத்தினால் நிரம்பினவுடன் அற்புதம் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். ஆனால் அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னா, கரெக்டாக அது செயல்படணும்னா உங்கள் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணணும், வாயை திறந்து அறிக்கை பண்ணணும், சூழ்நிலையை மாற்றணும். ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் அது நடக்குமா? மலை என்று சொன்னதுக்கு மாறாத பிரச்சனைகள், அசையாத பிரச்சனைகள், நெடுநாள் பிரச்சனைகள், நிரந்தரமான பிரச்சனைகள் என்று சொல்லலாம். அது கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், உடல்நிலை பலவீனங்களாக இருக்கலாம், பெரிய போராட்டமாக இருக்கலாம். இதை நாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் கன்ஃபஸ் பண்ணால், அறிக்கை பண்ணினா அது மாறும் என்று இயேசு சொல்லுகிறார். அதற்கு மைய தேவைதான் வேத வசனமாகிய விசுவாச வார்த்தை. அது வேதத்தில் இருந்தால் போராது, அது உங்கள் இருதயத்துக்குள் வர வேண்டும். அதனால்தான் நாம் தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இப்போ ஜெபித்து விட்டாச்சு, வேதத்தை வாசிச்சாச்சு, இப்போ நம்ம சும்மா இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லுகிறது ரெஸ்ட் இன் காட். அது ஒரு செக்ஷன். மறுபக்கம் இருக்குது. எப்போவுமே ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கவும் வேண்டும், யுத்தம் பண்ணவும் வேண்டும். வேத வசனமாகிய ஆவின் பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டயம் என்றால் யுத்தம். இந்த யுத்தத்தை நாம் எப்படி செய்ய முடியும்? நாக்கு என்ற ஆயுதத்தை நாம் யூஸ் பண்ண வேண்டும். நாக்கு ஒரு ஆயுதம். அதை தவறாகவும் பயன்படுத்தலாம், நன்மையாகவும் பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் நல்லதுக்காக பயன்படுத்தி அந்த மலையை பெயர்ந்து போக வைக்க உங்களால் முடியும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பிரச்சனையை பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. மோசே பாருங்கள், ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த்துக்குள்ளே இறங்கினார். செங்கடலுக்கு முன்னாடி கோலை நீட்டி அதை பிரிந்து போக அவர் கமாண்ட் பண்ணார். பிரிந்து போயிட்டு செங்கடலை பார்த்து பயந்து கொண்டே இருந்திருந்தார்னா, ஜெபித்து கொண்டே இருந்திருந்தார்னா நடந்திருக்காது. he stepped into the action of faith. அவர் விசுவாசத்தினுடைய செயல்பாடுக்குள்ளே போனார். உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் பேசினார். அதற்குள்ள ஜீவன் உண்டானது. தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதை பார்த்து கொண்டு பரிதாபப்பட்டு கொண்டிருந்தால் ஒன்று நடக்காது. நம்ம சூழ்நிலைகளை கண்டு பரிதாபப்பட்டு கொண்டிருந்தால் ஒன்று நடக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். He rebuked போட்டிருக்கிறது. He scolded that winds, storms, cyclone எதுவாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு அதை கடிந்து கொண்டார். அது என்ன பார்த்தாலே சரண்டர் ஆயிரும்னு ஒரு விடலை. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அது சரண்டர் ஆக வேண்டுமா இல்லையா? சரண்டர் ஆகும். ஆனால் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸு? கட்டளை கொடுக்கணும், கமாண்ட். அந்த கட்டளையில் வல்லமை இருக்குது. இந்த கட்டளையை நீங்கள் சும்மா கொடுத்தா ஒன்றும் நடக்காது. ஒரு ராக்கெட் மேலே எழும்பணும்னா அதுக்குள்ளே எரிபொருள் தேவை. தீ அந்த ராக்கெட் எழும்புகிற இடத்தையே நிரப்பும். இதே போல் தேவஜனமே, உங்கள் நாவின் அதிகாரத்துக்கு வல்லமையை கூட்டுக்கிறதுக்கு தான் வேத வசனம், உபவாசம், ஜெபம். இது உங்களை ராக்கெட்டை மேலே கொண்டு போகிறது போல் ஃபயரை உண்டாக்கும். அந்த ஃபயர் கரெக்டாக வந்தோடனே அந்த ராக்கெட் மேலே எழும்புகிறது போல் நீங்களும் என்ன செய்யணும்? இருதயத்துக்குள்ளே ஆடி உங்கள் இருதயம் நிரம்பின உடனே சூழ்நிலைகளை பாட்டு கட்டளையிடணும்.
பிரிவினையின் ஆவியே, உன்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. வியாதியை, என் ஜீவனை உன்னால் எடுக்க முடியாது என்று விசுவாச அறிக்கையிடணும். இந்த அறிக்கையை இடும் பொழுது சூழ்நிலை மாறும். என் குடும்பத்தை எந்த பிசாசாலையும் ஜெயிக்க முடியாது. இதை நீங்கள் வசனத்தை தியானிக்காமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இதை சொல்லும் பொழுது எஃபெக்ட் இருக்காது. அநேகருக்கு அது பலிக்கவே செய்யாது. ஏன்னா நம்ம வார்த்தையில் காற்று தான் இருக்கும். நம்ம வார்த்தையில் வல்லமை இருக்க வேண்டும் என்றால் நம்ம வார்த்தையோடு என்ன செய்ய வேண்டும்? வல்லமையை சேர்க்க வேண்டும். நீங்கள் இருக்கிற அறையில் காற்று இருந்து கொண்டு இருக்குது. ஆனால் அந்த காற்றை வாசனை உள்ள காற்றாக மாற்றணும்னா ஒரு சென்ட் எடுத்து அடித்தா போதும் அந்த காற்று வாசனையாய் மாறிவிடுகிறது. இதே போல தான் ஒரு தண்ணி கலர்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்குள்ளாடி கலரே இருக்காது, வண்ணங்களே இருக்காது, நிறமே இருக்காது. அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் நீல கலரில் உள்ள உஜாலாவை ஊற்றின உடனே அந்த நீலக்கலர் உஜாலா என்ன செய்யுது? அந்த தண்ணியுடைய வண்ணங்களை, அந்த கலரை மாற்றுது. இதே போல தான் வேத வசனம் ஒரு தண்ணிக்கு ஈக்குவலாக இருக்குது. கலருக்கு ஈக்குவலாக இருக்குது. சாதாரண நம்ம வார்த்தை என்ற தண்ணீரில் இந்த வேத வசனமாகிய கலர் பொடியை தூக்கி போடும் பொழுது அது கலராக மாறிடுது. ஸோ நீங்கள் வெறும் வார்த்தையும் பேசலாம், கர்த்தருடைய வார்த்தையும் பேசலாம். இதை செய்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தையை படித்து சும்மா ஒப்புவிச்சா நடக்காது. அதை மனசுக்கு கொண்டு போகணும். மனசுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது தான் உங்கள் வாயை திறந்து பேசும்பொழுது உள்ளேருந்து வசனம் வரும். அதனால தான் ஜபம், தியானம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஊழியங்கள் போகிறோம், ஜபங்கள் கேட்குறோம், சர்ச்சுக்கு போகிறோம், வார்த்தைகளை கேட்குறோம், இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிறோம், அப்படி நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் ஃபெயிலியர். ஒரு தேவ ஜனம் சபைக்கு போகுது, வசனத்தை கேட்குது, வீட்டில் வந்து அப்படியே உட்காந்துருது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு. இல்லை, அது ஒரு பக்கம்தான். வாழ்க்கையின் ஒரு பக்கம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், மறுபக்கம் நாம் யுத்தம் பண்ண வேண்டும். There are two parts. Do your parts. God will do his part. நீங்கள் உங்கள் பகுதியை செய்யுங்க, கர்த்தர் அவருடைய பகுதியை செய்வார். ஒரு பகுதியில் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், மறுபகுதியில் நம்ம வந்து கன்ஃபஸ் பண்ணணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்படி சொல்லும் பொழுது பிசாசு சொல்லுவான், உனக்கு ஒன்றுமே நடக்கலையே, ஆனாலும் விசுவாசத்தை இவன் விடாமல் இருக்கிறானேன்னு சொல்லிக்கிட்டு நம்மள்ட்ட போராடி கொண்டே இருப்பான். ஆனால் நம்ம வசனத்திலே நின்றுட்டோன்னா ஓடி போய் விடுவான். அதான வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி நிற்க முடியும்? வசனத்தை நம்பணும். இந்த வியாதியிலேருந்து ஆண்டவர் என்ன சுகம் ஆக்குவார், பிடிச்சிக்கிடணும். அவன் வந்து சொல்லுவான், இல்லை வியாதியை கூட்டி காட்டுவான், போவாதுன்னு. பயப்படவே வேண்டாம், கர்த்தர் சொன்னது தான். ஒரு தேவ மனுஷன் அழகாக சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி நம்பணும்னா, இந்த கோர்ட் இருக்குல்ல, அந்த கோர்ட்டுக்குள்ளாடி நியாயாதிபதி, அந்த நீதிபதி என்ன செய்வார்? ஆர்டர்னு அடிப்பாங்க. முதல் ஆர்டர்னு அடிக்கும் பொழுது பயம் தொடங்கும், எதிராளிக்கு பயம் வரும். ரெண்டாவது ஆர்டர் அடிக்கும் பொழுது எதிராளி இப்போ ஜெயிலுக்கோ இல்லை சிறைச்சாலைக்கோ இல்லை அவனை தூக்கி ஆயுள் தண்டனைக்கோ போட போகிறாங்க. மூணாவது ஆர்டர்னு அடித்த ஸ்பாட்டில் என்ன ஆகும்? அவ்வளோந்தான், அவன் லைஃபு என்ன பிரச்சனை பண்ணானோ அதுக்கேற்ற தண்டனை, தூக்கு தண்டனை. இதே போல் கர்த்தருடைய வார்த்தை அந்த மூணாவது ஆர்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வழியே இல்லை, பிசாசு ஓடி தான் ஆகணும். அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏன் இன்னைக்கு அநேகர் மருத்துவரால் கைவிட்ட பிறகு கர்த்தர்கிட்ட வந்து விடுதலை பெறுறாங்க? ஏன்னா கர்த்தர்கிட்ட தான் அந்த கடைசி விடுதலை இருக்கிறது, மனுஷன்ட்ட இல்லை. மனுஷன் கைவிட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தர்கிட்ட வந்து விடுதலை ஆயிருக்காங்க. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நீதிபதியினுடைய கையில் உள்ள அந்த நீதியினுடைய ஹேமரில் உள்ள மூணாவது அடிக்கு சமமாக இருக்கிறது. ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதோடு அவன் தலை துண்டிக்கப்படும், இல்லை என்றால் சிறையில் கிடப்பான், 14 ஆண்டு சிறை, இல்லை என்றால் ஆயுள் கைதி. அவ்வளோதான், அவன் வாழ்க்கையை மாறிவிடுகிறது. எதிராளிக்கு என்ன நடக்குது? குற்றவாளிக்கு சிறை தண்டனை, சுட்டெரிக்கிறாங்க, என்னனாலும் நடக்கலாம். இதே போல தான் ஆண்டவராகிய தேவன் பிசாசுக்கு குற்றவாளியாக பிசாசை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிர்மூலமாக்க உங்கள் கையில் நீதி மன்றத்தில் இருக்கிற அந்த பவர், அந்த கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஜட்ஜினுடைய வாயில் அந்த கையில் இருக்கிற அந்த பவரை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் எல்லாரும் இதை யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? வந்து ஆசையாக வாசிப்பாங்க, வாசித்த உடனே வசனம் உள்ள போயிருமா? போவாது. இட் டேக்ஸ் டைம். அதற்கு நேரம் செலவிட வேண்டும்.
ஒரு சாதாரண ஒரு கத்தியை உருவாக்குறதற்கு ஒரு கொல்லன் எவ்வளோ பாடுபடுகிறான் தெரியுமா? அந்த கொல்லன் அந்த இரும்பை எடுத்து அதை உருக்கி அதற்கு டைம் செலவழித்து அதை வெளியே கொண்டு வந்து அடின்னு அடித்து அதை செப்பனிட்டு அதை ஒரு உருவத்தில் கொண்டு வந்து அதோடு அதை விடாமல் அது காய வைத்து அதனுடைய சூடு ஆறினவுடன் அதை பல என தீட்டி அதற்கு பல்லுகளை உண்டாக்கி ஷார்ப்பான பல என அருமையான அந்த கூர்மையான ஆயுதங்களாய் மாற்றி அதற்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் திரவியமை அதில் போட்டு எடுத்து அதை விலை பெற்ற ஒரு நல்ல ஒரு கத்தியாக மாற்றுகிறான். ஒரு சாதாரண கத்தியை உருவாக்குறதற்கு இவ்வளோ நேரம் ஆகிறது. ஒரு சாதாரண சாம்பாரை உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு பாருங்களேன், அதற்கு தேவையான காய்கறிகள், அதற்கு தேவையான பருப்புகள், அதற்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்ந்து வெந்து அது சாம்பார் உருவாகி வருகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து சிலருக்கு அரை மணிக்கூர். அது விறகடுப்பில் செய்கிறாங்கன்னா இன்னும் லேட்டாகி அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன், அக்கார்டிங் டு த டைம், அக்கார்டிங் டு த பிளேஸ் ஒவ்வொரு நபர் உபயோகப்படுத்துகிற அந்த அடுப்புகள் அந்த ஒவ்வொரு நபருடைய திறமைகளை ஒத்து தான் அந்த சாம்பார் ரெடி ஆகுது. சிலருடைய வீட்டில் ரொம்ப விறகுகள் இல்லாமல் இருக்கும், 1-2 சுள்ளிகளை வைத்து பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னா அது 1.5 மணிக்கூர் கூட அந்த சாம்பார் எடுத்துரும். இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ஸான நல்ல விலையுயர்ந்த அடுப்புகள் வைத்திருக்கிறாங்க, நல்லா கரெக்டான காய்கறிலாம் வெட்டி வச்சுருக்காங்கன்னா குறைஞ்சது 15 நிமிஷம் எடுக்குது. ஒரு சாதாரண சாம்பார் செய்கிறதுக்கே நம்ம வீட்டில் லேட் ஆக்குறோன்னா வானத்தையும் பூமியும் படைச்சவருடைய வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு லேட் ஆகும். ஜனமே, இருதயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப நாள்லாம் ஆகாது. நீங்கள் உண்மையாக ஆண்டரை தேடி இருதயத்துக்கு கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா 1 மணிக்கூர் ஜெபித்தா கூட அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போவோம். ஆனால் எவ்வளோ பேருக்கும்? கொஞ்சம் தான் பேருக்கும். இப்போ நீங்கள் அதிகமாக்கணும். ஏன்னா வாயை திறந்து பிசாசனுடைய வல்லமை அழிக்கிறதுக்கு நிறைய ஃபோர்ஸ் தேவை. இட் நீடு ஃபோர்ஸ். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பற்றி கொள்கிறாங்க, அதை பிடிச்சு கொள்கிறாங்க. ஒரு பிசாசை விரட்டணும்னா உங்கள் வாயிலிருந்து ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஆண்டவராய் இயேசு சொன்னார், என்கிட்டருந்து வல்லமை புறப்பட்டது. எப்படி புறப்பட்டுச்சிங்க? அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. இயேசுனுடைய பாத்திரம் குறைவா இல்லை. குறைகுடம் தழும்புன்னு சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாது. அப்படி என்றால் என்ன? இயேசுட்டேருந்து வல்லமை புறப்பட்டு போனதுன்னா சங்கீதம் 23 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று காலியான ஸ்டேஜ். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படி என்றால் என்ன? முதல்ல ஒன்றுமில்லாத அனுபவம், 2வது நிரம்புகிற அனுபவம். பாதி வரைக்கும் வந்திருக்கும், ஆனால் ஃபுல்லாக நிரம்பலை. 3வது அனுபவம் இருக்குது, நிரம்பிட்டு நிரம்பினதோடு மட்டுமல்ல இப்போ நிரம்பி வலிய தொடங்குது. ஏன்னா நிரம்பின பிறகு இனியும் ஊற்றப்பட்டால் என்ன ஆகும்? அது வெளியே வரும். ஒரு ஜாடியில் பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி பிடிக்க போகிறீங்க. எப்போவுமே நீங்கள் தண்ணி பிடிக்க உங்கள் வீட்டில் யாராவது போகிறாங்க, ஆம்பளைலாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, குடத்தில் போய் தண்ணி எடுத்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். குடத்தில் நீங்கள் தண்ணி எடுக்க போகிறதுக்கு காரணம் என்ன? முதல்ல அவங்க தண்ணி தீந்துட்டு அதனால் குடத்தை என்ன செய்றீங்க? எடுத்துக்கொண்டு கிணத்துக்கோ இல்லை பைப் இருக்கிற இடத்துக்கோ போகிறீங்க. அப்படி குடத்தை கொண்டு போகும் பொழுது அது எம்டியாக இருக்குது. உள்ளே பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி வேணால் இருக்கும், சில நேரம் அதுவும் காஞ்சி போயிருக்கும், தண்ணியே இருக்காது. இதுதான் முதல் ஸ்டேஜ். நம்ம வாழ்க்கையில் தேவனை அறியாமல் இருக்கும் பொழுது, வசனம் இல்லாமல் இருக்கும் பொழுது, வசனத்துக்குள்ளே தான் ஆவியின் ஜீவன் இருக்குது. பழமொழிக்குள்ளாடி ஆவியின் ஜீவனும் இல்லை. நமக்கு நிறைய பழமொழி தெரிஞ்சிருக்கலாம், அடுக்குமொழி தெரிஞ்சிருக்கலாம், சூப்பராக சுலபமாக இயற்கையாகவே நீங்கள் அழகாக பேசுகிற திறன் இருக்கலாம், நீங்கள் பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் உங்கள் இருதயம் வெறுமையாக இருக்கும். பேச்சாற்றல், அடுக்குமொழி, எல்லா ஞானமும் எல்லா கலைகளும் உங்கள் மூளையில் தான் இருக்குமே தவிர உங்கள் இருதயத்துக்குள் இருக்காது. மிக சிறந்த அறிவாளிகள் அவர்கள் மூளையை தான் பயன்படுத்தினார்கள், அவர்கள் இருதயத்தை பயன்படுத்தவில்லை. தேவ பிள்ளைகள் தான் இருதயத்தை பயன்படுத்துகிறோம். அதனால தான் தேவன் கிட்ட வரும்பொழுது நம்ம வெறுமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தால்தான் அவர் என்ன செய்வார்? அவருடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் நிரப்புகிறார். நிரப்பின உடனே நிரம்பி வழியாது. இட் டேக்ஸ் டைம். ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தான் நீங்கள் ஒரு கிளாஸில் குடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் போயிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல பெரிய கிளாஸோ இல்லை ஒரு செம்பு நிறையா. ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதை மொசம்பின்னு சொல்லுவாங்க, சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு மாதிரியே இருக்கும். அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆரஞ்சும் நல்லது தான், ஆனால் சிலருக்கு அது தும்மல் ஜலதோஷம் வருகிறது. ஒருவேளை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்கன்னா அந்த சாத்துக்குடின்னு சொல்லக்கூடிய அந்த மொசம்பி வாங்கிக்கோங்க. சீப்பாக தான் இருக்கும், ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு கிளாஸ் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கணும்னு நினச்சா தண்ணி இல்லாமல்
நல்ல இனிப்பான சாத்துக்குடிகளை நீங்கள் பிச்சு போட்டிங்கன்னா ஒரு சாத்துக்குடியில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நிரம்பாது. அப்போ ஒரு கிளாஸ் ஜூஸ் இல்லை ஒரு செம்பு நிறையா நீங்கள் தாகத்தில் ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பழத்தில் அதுக்குள்ளே ஜூஸ் இருக்காது. ஒரு பழத்தை நீங்கள் புழிஞ்சு போட்டிங்கன்னா கிளாஸ் நிரம்பும். ஒரு கடையில் நான் போய் ஒரு சாத்துக்குடி குடிக்கிறதுக்கு நிற்கிறேன், நானும் ஒரு சகோதரனும். ரொம்ப வெயிலான நேரம். அப்போ தான் நான் பார்க்குறேன், என்னடா இது ஒரு கிளாஸ் நிறையா போட்டு தரதுக்கு 60 ரூபா கேட்குறாங்களே. 60 ரூபாய்க்கு நான் 1 கிலோ சாத்துக்குடியே வீட்டில் வாங்கிடலாமேன்னு யோசித்தால் அவர்கள் கிட்டத்தட்ட 6 பழங்களையோ 5 பழங்களையோ உரித்து ஒரு கிளாஸில் ஜூஸ் தராங்க. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம இவர்களை தப்பாக நினச்சி விட்டோமே. இதற்குள்ளாடி அவங்க எத்தனை காய்களை போடுகிறாங்க, எத்தனை பழங்களை போட்டால் தான் ஒரு கிளாஸ் ஜூஸ் வருது. இதே போல தான் ஒரு நொங்கு கடையில் நின்று கொண்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு சகோதரன் நொங்கு வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நொங்கு ஜூஸ் வாங்குவாங்க. அப்போது அவங்க ஒரு அமௌண்ட்டு கேட்டாங்க. நான் அப்போது அந்த அமௌண்ட்டு 90 ரூபா ஏதோ கேட்டிருந்தாங்க. நான் அப்போ யோசித்தேன், இதற்கு கடையில் போய் நொங்கை வாங்கி நானே வீட்டில் ஜூஸ் போட்டுக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர்கள் என் கண்ணு முன்னாடி அந்த நொங்கை என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் கடையில் போய் வாங்கினாலும் அத்தனை நொங்கு நான் வாங்க தான் செய்யணும். ஏன்னா அந்த ஜூஸுக்குள்ளே போட்டது நிறைய போட்டாங்க, நான் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நொங்குனுடைய கண்ணை எடுத்து அதை அவங்க ஒரு 10 பீஸ் போட்டால் தான் ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ் நிரம்புது. தேவஜனமே, இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம நிரப்ப வேண்டும். நம்ம இருதயம் வசனத்தினாலும் ஆவியினாலும் ஒரே நாளில் நிரம்பாது. இட் டேக்ஸ் டைம். அது நிரம்புறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், வெயிட் பண்ணுகிறோம். 1 மணிக்கூர் ஜெபிக்கிறீங்கன்னா ஒரு 2-3 சொட்டு நிரம்பி இருக்கும். அதோடு விட்டுறக்கூடாதுல்ல, நம்ம நிரம்பி வழிகிற அனுப்போம். அப்போ இயேசுனுடைய சரீரத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னா அதற்கு காரணம் அவர் நிரம்பி வழிந்தார். தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழியுது. இந்த அனுபவத்துக்கு வர்றதுக்கு ஒரு தேவ மனிதன், வல்லமையான தேவ மனிதன் சொன்னார், நம்ம ஆவி சார்ஜ் ஆகுறதுக்கு குறைஞ்சது 2 வாரம் எடுக்குமா. இட் டேக்ஸ் 1 weeks to 2 weeks. ஒரு வாரத்திலிருந்து 2 வாரம் எடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் நல்லா ஜெபித்து வசனத்தினால் உங்கள் இருதயத்தை நிரம்பினீங்கன்னா உங்கள் இருதயம் நிரம்புகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சிலர் 7 நாள் உபாசம், 14 நாள் உபாசம், 21 நாள் உபாசம் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ரகசியம் தெரியுமோ இல்லையோ, அந்த நல்ல தேவ மனிதர் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து எம்டியான இருதயத்தை எத்தனை நாளில் நிரப்ப முடியும்னு அனுபவித்து சொன்னார். ஏன்னா ஊழியர்களுக்கு இருதயம் எம்டி ஆகிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், இருதயம் நிரம்புகிறதையும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். உண்மையாக ஊழியம் செய்தால் இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு செய்தி கொடுத்து ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங்லாம் நடத்திட்டு வரும்பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த மன்னா தீந்துரும். இருதயத்துக்குள்ள வசனங்கள் இருக்கும், சிந்தனைகள்லையும் வசனங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த ஜனத்துக்கு கொடுன்னு சொன்ன அப்பத்தை இருதயத்திலிருந்து கொடுத்து முடித்த பிறகு ஒரு வெறுமையை உணர்வாங்க. உடனே போய் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அவர்கள் இருதயங்களில் வெறுமைகளை உணரும் பொழுது ஒரு வாரம் ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க இருதயம் நிரம்பி வழிகிறத பார்ப்பாங்க. திரும்பி ஒரு 5000 10,000 இருக்கிற மக்களுக்கு பயன்படுறதுக்கு ஆண்டவர் கொண்டு செல்கிறார். அப்போது ஒரு வாரம் நீங்கள் செலுத்தினா கூட உங்கள் இருதயம் நிரம்ப ஆரம்பிக்கிறது. இப்போ இருதயம் நிரம்பின உடனே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும். அப்போது நம்ம வாயை திறந்து நம்ம சூழ்நிலையில் பார்த்து பேசலாம். அதனால தான் ஊழியர்கள் நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுது கேன்சர் காணாமல் போகுது, வியாதிகள் காணாமல் போகுது. இயேசுநாதர் ஜெபித்த பொழுது மரித்தவர்கள் எழும்பினாங்க, பிசாசுகள் ஓடினது. ஏன்னா இருதயம் நிரம்பி இருந்தது. ஆனால் மார்த்தாளுடைய இருதயத்தை பாருங்கள், கவலை நிரம்பி இருந்துச்சு. வேதத்தில் நிறைய பேருடைய இருதயம் கவலையினால் நிரப்பப்பட்டிருந்தது. என்னாகமோ 14 26 30 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்க நாவின் வார்த்தையின்படி அவர்கள் செத்து விழும்படி கீழே அனுப்பினார். அவளுடைய வார்த்தையினாலே அவர்கள் செத்தார்கள். ஸோ நாவின் வார்த்தை, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற இருதயம் இருக்குது, தேவனை வெறுக்கிற இருதயம் இருக்குது, புலம்புற இருதயம் இருக்குது, கசப்புள்ள இருதயம் இருக்குது, உலக கவலையினால் நிரம்புற இருதயம் இருக்குது. அப்போது நம்ம எதற்கு நம்ம இருதயத்தை விட்டு கொடுக்குறோமோ அது நம்ம இருதயத்தை நிரப்பிடும். இப்போ நிரப்பின பிறகு வாயிலிருந்து என்ன தான் வரும், கசப்பு தான் வரும், எரிச்சல் தான் வரும், கோபம் தான் வரும். ஏன்னா நம்ம இருதயத்தை எது நிரப்பிட்டு. அதனால நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணுமா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன வருகிறது, ஜீவ ஊற்று வருகிறது. சுதேவ ஜனமே, நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ளலைன்னா நம்ம இருதயத்துக்குள்ளாடி நம்ம கெட்ட நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறாங்கன்னா கெட்ட விஷயங்கள் இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சிடும்.
எந்த நபர்கள் நம்ம கூட இருக்கிறாங்களோ அவங்க சுபாவம் நமக்கு வந்துடும். கஞ்சத்தனம் உள்ளவர்கள் இருக்காங்கன்னா கஞ்சத்தனம் உள்ளே வந்துடும். இச்சைகள் உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா இச்சைகள் உள்ளே வந்துடும். கோவம் உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா கோவம் உள்ளே வரும். நீங்கள் அப்போ அவங்க கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. அதனால தானே சங்கீதம் ஒன்று சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படியும் அவளுடைய எந்த காரியத்தையும் நான் செய்யாமல் என்னை காத்துக்கொள்வேன். அழகாக சங்கீதம் 1:1 வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை ஆழமாக பார்த்தீங்கன்னா, பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டாங்களா, பரியாசக்காரர் இருக்கும் இடத்துல இருக்க மாட்டாங்களா. ஏன்னா அந்த வார்த்தை என்ன இம்பேக்ட் பண்ணும், என் இருதயத்துக்குள்ளே அது போகும். என் காது எதை கேட்டாலும் அது இருதயத்துக்குள்ளே போயிடும். ஆனால் என் இருதயத்தில் குடியிருக்கிறதுக்கு நான் விடக்கூடாது. கெட்ட வார்த்தைகளை கேட்டு நிறைய பேர் அதை உள்ளே குடியிருக்க விடுவாங்க. அடுத்த பிரச்சனை வரும்பொழுது அதே கெட்ட வார்த்தையை இவங்க போடுவாங்க. ஐயோ, கெட்ட வார்த்தை கேட்டுட்டேன், என்னை கழுவுங்க ஏசப்பா, என்னை மன்னிங்க ஏசப்பான்னு உடனடியாக அந்த இடத்த விட்டு பிரிந்து வர வேண்டியது நம்மளுடைய அவசியம். இல்லை என்றால் நம்ம கரைபட்டு விடுவோம். இந்த கிச்சனுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா, கல்யாண வீட்டுக்குள்ள கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா கருத்த புகைகளாக இருக்கும். இந்த புகைகள் உள்ள இடத்துல நல்ல வெண்வஸ்திரம் தரித்த ஒரு நபர் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருந்தால் என்ன ஆகும், அந்த வஸ்திரமும் அப்படியே ப்ரௌன் ஆக தொடங்கும், ஒரு மஞ்சள் நிறம் ஆகும். கடைசியில் அந்த வஸ்திரமே கருத்து போய்விடும். ஏன்னா அங்கே உள்ள புகை அப்படியே வஸ்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சது. இதே போல தான் கெட்ட நண்பர்கள், கெட்ட சாவகாசம், கெட்ட படங்கள், சினிமாக்கள், சீரியல்கள், உலக விஷயங்களை பார்க்க பார்க்க அந்த சென்டிமெண்ட் நம்ம இருதயத்தை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப முடியாது. அதனால்தான் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசுகிறது. ஸோ இப்படி நல்ல விஷயங்களை பேசி வெற்றிகரமாக நம்ம வாழ்க்கையை அமைக்க முடியும். அதனால தான் நாவின் அதிகாரம் ரொம்ப பயனுள்ளது. அதே போல் இந்த நாவு எவ்வளோ கேடு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாவு குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு கண்ட்ரோலர். ஒரு காரை ஒரு ஸ்டியரிங் வைத்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒரு குதிரையை கடிவாளம்னு சொல்லி ஒன்று போட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா அது போட்டால் அது போகாது. இப்போ மாடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மூக்கணாங்கயர்னு ஒன்று போடுவாங்க. அதை பிடிச்சி இழுத்தா மாடு முன்னாடி போகாது, ஏன்னா மூக்கு வலிக்கும் அதுக்கு. இதே போல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறது அவனுடைய நாவு. இந்த நாவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியே நாவும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சின்ன நெருப்பு தான் அநேகருடைய லைஃப் இன்னைக்கு அழிந்ததுக்கு காரணம் இந்த நாக்கு என்ற நெருப்பு. இந்த நாக்கு நரகத்தினுடைய அக்னியை கொண்டு வரும். 6வது வசனம் சொல்லுது, யாக்கோபு 3:6, நாவும் நெருப்பு தான், நாவும் நெருப்பு தான். உண்மையை சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய ரூபம் அவர் இறங்கி வரும்பொழுது அவர் காட்சியளித்த ஒரு ரூபம் இருந்தது, அக்னிமயமான நாவு. அப்போ உண்மையாட்டே பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு அபிஷேகம் அந்த ஆவியானுடைய நிறைவு அக்னிமயமான நாவை போல இறங்கி வந்தது. ஆனால் அது நல்ல நாவு, அது அக்னிமயமான பரிசுத்த நாவு. அது பிசாசை விரட்டும், அது அநேகரை போஷிக்கும். அது அதிகாரமுள்ள நாவு, அது பிசாசுகளை துரத்தும், அது சுவிசேஷம் அறிவிக்க உபயோகமாக இருக்கும். அது ஒரு பரிசுத்தமான நாவு, கர்த்தரோடு பேசுகிறதுக்கு உதவி செய்கிற நாவு. அந்த வார்த்தையில் அந்த நாவில் கெட்ட வார்த்தை வராது. அந்த நாவில் எந்த கெட்டதும் போனாலும் கருகும். அது பரிசுத்தம் உள்ள அக்னி. ஆனால் இந்த இடத்துல போட்டது நாவும் நெருப்பு தான் சொல்லுகிறது. நாவு கெட்டதாக இருந்துச்சுன்னா எங்கேருந்து நெருப்பை கொண்டு வருதுன்னு பாருங்கள். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்னியை கொண்டு வந்து விடும். யாரையாவது பார்த்து உங்கள் நாவனால் குத்துறீங்கன்னா, பேசுகிறீங்கன்னா, எரிச்சல் வருதுன்னா, தேவ ஜனமே, நீங்கள் நரகத்திலிருந்து ஒரு அக்னி எடுத்து அவங்க வாழ்க்கையில் போட்டுட்டீங்க. அந்த குடும்பம் அழிஞ்சே போய்விடும். அதனால தான் நாவு ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும். நாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த நாவு தேவ பிள்ளைகள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? யாக்கோபுல 1:26 வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நம்ம ஆலயத்துக்கு போகலாம், ஜெபிக்கலாம், ஆனால் ஊரு கதை, உற்றார் கதை, அந்த கதை, அடுத்தவங்க கதை நம்ம பேச பேச என்ன ஆகும்னா, தேவச்சனமே பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, உங்கள் இருதயம் அடுத்தவங்களுடைய கதையினால் நிரப்பப்பட்டுரும், வசனத்தினாலும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படாது. நம்ம பல கதைகளை பேசி கொண்டிருப்போம். நம்ம இருதயம் அப்போ எதனால் நிரப்பப்படும்? பலருடைய கதையினால் தான் நிரப்பப்படும். நம்ம வாயில் என்ன வருதுன்னு பாருங்கள். நம்ம வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வருது? பயம் வருதா? அப்போ நீங்கள் பயத்தினால் நிரம்பி இருக்கிறீங்க. எரிச்சல் வருதா? அப்போ நீங்கள் எரிச்சல்னால் நிரம்பி இருக்கிறீங்க. உள்ள எது இருக்குதோ அதுதான் வெளியே வரும். ஒரே கெட்ட வார்த்தையாக வருதா? அப்போ உங்கள் இருதயம் கெட்ட வார்த்தையாக நிரம்பி இருக்கு. அப்போ அந்த இடத்த சுத்திகரிக்கணும். இயேசு ரத்தத்தினால கழுவி, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வரும், உங்கள் வார்த்தை எனக்குள்ளே வரட்டும்,
என் காது இனி கெட்டதை கேட்காது. ஏன்னா காது வழியாக தான் எது போகுது? கெட்ட வார்த்தைகள் உள்ள போகுது, கெட்ட கதைகள் உள்ள போகுது. அப்போ நம்ம காதை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பாருங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காதது அப்படின்னு சொல்லுகிறது தேவச்சனமே. அந்த நாவை அடக்க யாராலையும் முடியாது, அது அடங்காது, புல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. பாம்புனுடைய நாக்கில் விஷம் இருக்கிறது போல மனுஷனுடைய நாக்கில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலன்னா அதில் விஷம் இருக்கும். அதனால் நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனால் சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்றில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? அதனால்தான் தேவஜனமே, இதிலிருந்து பாதுகாப்பாக நம்ம எப்படி இருக்க, அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4:20 24 வரைக்கும் பாருங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டடைகிறவனுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டாகற்று, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. ஸோ தேவ ஜனமே, இந்த நாவு மோசமானதாக இருக்கிறதுனால, நாவு ஒரு பிளேடு மாதிரி, அதனால் நம்ம பேசும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். யார்கிட்ட எதை பேசுகிறோம்? காயப்பட்டவங்க இருப்பாங்க, திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்க. ஒரு மனுஷனை பார்க்கும்பொழுது அவங்க நிலைமையை புரிஞ்சு கொள்ளுங்க. குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. நிறையா வீட்டில் இந்த குழந்தை இல்லாததுனால பிரச்சனை. மாமியார் என்ன செய்வாங்க? வெளியே போகும்பொழுது 4 பேர் கேட்குறாங்க. வீட்டுக்கு வரும்போது மருமகளை ஏசுகிறாங்க. ஏன் ஏசுகிறாங்க? மருமக என்ன நினச்சாலும் குழந்தைய வர வைக்க முடியாது. கர்த்தர் தான் குழந்தைய கொடுக்க போகிறாரு. அதனால் சீக்கிரமாக பெற்று தொலைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இது அந்த மனசை புண்படுத்தும், காயப்படுத்தும். நாளைக்கு இவர்கள் வயசாகும் பொழுது இவர்களுக்கு 20 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் நினைவு இருக்கும். அன்னைக்கு நீ எப்படி பேசின, என்ன இன்னைக்கு கால் உடஞ்சி கிடக்கிற பார்த்தியா, இன்னைக்கு நான் தானே உன்னை கவனிக்கிறேன்னு அவர்கள் நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இது உண்டாக்குகிறது. இதே போல் நமக்கு பலன் இருக்கும் பொழுது பலவீனர்கள் கிட்ட நம்ம போகும் பொழுது அவர்கள் பலவீனங்களை நம்ம ஒரு விசை சிந்திப்போமானால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே, உனக்கு இன்னும் குழந்தையின் ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லையே, உனக்கு இன்னும் வீடு கட்டப்படவில்லையே, உனக்கு நல்ல படிப்பு இல்லையா, அது இதுன்னு நம்ம கேட்குறோமே. அதுக்கு முன்னாடி இதே நிலைமையில் நாம் இருந்தோம் என்றால், தன்னை போல பிறரை நேசிக்கான்னு சொல்லுகிறாரே, அதை யோசித்து நாம் பேச வேண்டும். ஒரு நபர்கிட்ட பேச போகிறீங்களா, அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு முன்னாடி போயிட்டு கர்த்தர் எனக்கு என்னெல்லாமோ செஞ்சுருக்கிறார், உன் வாழ்க்கையில் ஏதோ பாவம் இருக்குது, அதனால தான் கர்த்தர் உன்னை உயர்த்தலை அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா வேதத்தில் லாசருன்னு சொன்னவனுக்கு வீடு கிடையாது, வஸ்திரம் கிடையாது, ஆகாரம் கிடையாது. உடனே அவன் பாவம் செஞ்சானான்னு கேட்டால் இல்லை, அவன் பாவம் செஞ்சதுனால அல்ல, அவன் பாவம் செய்திருந்தா நரகத்துக்கு போயிருப்பான். இந்த உலகத்தில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அது காரணம் அவன் பாவம் செஞ்சதுனால இல்லை. இந்த உலகத்தில் ஒருத்தன் வீடு இல்லாமல் இருக்கிறான்னா அதனால் அவன் பாவம் செஞ்சதுனால அல்ல. சில நேரம் இந்த உலகத்தில் இந்த இயலாமைகள் நமக்கு வரும். ஆண்டு சொன்னார் பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் வஸ்திரம் இல்லாமல் அவர் இருந்தாராம், சிறையில் இருந்தாராம், வியாதியாக இருந்தாராம், அவரை யாருமே பார்க்க வரலையாம். உடனே அவங்க கேட்டாங்க, ஐயா நீர் எப்போயா வீடு இல்லாமல் இருந்தீர், எப்போயா நீர் பசியாக இருந்தீர், எப்போயா நீர் வியாதியில் இருந்தீர், எப்போயா நீர் சிறையில் இருந்தீர், நாங்கள் எப்போ உங்களை பார்க்க வரல. அப்போ அவர் சொன்னார், இந்த சிறியவர்களில் யாருக்கு இதை செய்யலையோ அதை எனக்கே நீங்கள் செய்யலைன்னு சொன்னார். ஆம்தேவ ஜனமே, ஒரு அருமையான மனுஷனை ஆண்டவர் ஆவிக்குள்ள ஆக்கி காட்டி ஒரு தரிசனத்தை காட்டினார். அந்த தரிசனத்தில் என்ன தெரியுமா அந்த மனிதன் பார்த்தார்? அந்த தரிசனத்தில் அவர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறார். அந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கும் பொழுது, அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும்னா அவர் இடுப்பில் ஒரு பேட்ஜ், ஒரு பெல்ட் கட்டணும். அந்த பெல்ட் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஓட்டப்பந்தயத்தை ஜெயிக்க முடியும். இப்போது இவர் ஓட்டப்பந்தயத்துக்கு வரும் பொழுது அங்கே ஒரு பாவப்பட்ட நபர் ஒரு காஃபி எனக்கு வாங்கித்தாயா, ரொம்ப தாகமாக இருக்கியா, நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு ஏதாவது வாங்கித்தான்னு கேட்குறாரு. இவர் கையில் காசும் இல்லை, அன்பாக கூட பேசவும் அவர் என்ன செய்யலை, வாய்ப்பு இல்லை. ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் ஓடி முன்னாடி போயிடுவாங்க, இதை அவர் பார்த்து கொண்டு இருக்கிற கனவு. ஆனாலும் அவர் கொஞ்சம் டைம் செலவழித்து அந்த நபருக்கு என்ன செய்கிறாரு, பாக்கெட்லேருந்து காசு எடுத்து ஏதோ கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது இதை வாங்கி கொண்டு அந்த முதியவரும்
போய்விடுகிறார். இவர் வேகமாக ஓடுகிறார். ஓடினாலும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க முடியவில்லை. கஷ்டப்பட்டு ஓடி கடைசியாக எப்படியோ எல்லைக்கோட்டை அடைகிறார். எல்லைக்கோட்டை அடைந்தவுடன் பார்த்தால் நிறைய பேர் இவருக்கு முன்னாடி ஓடி இருக்கிறாங்க. இப்போ எல்லைக்கோட்டை அடைகிறது விஷயம் இல்லை. அந்த மேட்ச்சில் சேரணும்னா ஒரு பெல்ட், ஒரு பேட்ஜ் மாதிரி ஒரு பெல்ட் கொடுப்பாங்க. அந்த பெல்ட் இருக்க வேண்டும். அப்போது அந்த ஆள் கேட்குறாங்க, ஐயா அந்த ஆள் சொல்கிறாரு, ஐயா நான் வர வழியில் ஒரு ஏழையான ஒரு ஆளை பார்த்தேன். அந்த ஆள்கிட்ட பேசி கொண்டிருக்கும்போது என் டைம் போயிட்டு, ஆனாலும் என்னால் ஓடியது ஜெயிக்கவும் முடியாது தான். பட் ஆனால் நான் ட்ரை பண்ணேன். இப்போ நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன். என் பெல்ட்டு காணலையா, எங்கே போச்சுன்னு தெரிலையா அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கள் பெல்ட்டா ஆல்ரெடி இந்த ஆள் தந்துட்டு போயிட்டாரு. நீங்கள் ஆல்ரெடி ஜெயித்துட்டீங்க. எப்படி நான் ஜெயித்தேன்? நான் வராமல் எப்படி ஜெயித்தேன்? அப்போ தான் புரிஞ்சு கொண்டாரு. அந்த நபர் யாருன்னு பார்த்தா, இவர் அந்த எல்லைக்கோட்டில் தடங்கும் பொழுது ஒரு ஏழ்மையான மனிதர் வந்தார் பார்த்தீங்களா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது ஏன் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் கூட்டு போய் இப்படி ஒரு சாட்சியாக காமிச்சார்னா, இது பூமியில் நடக்குது. நம்ம அவசரமாக இருப்போம். நம்ம நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு இருப்போம், இல்லை நல்ல ஒரு கடையில் டீ குடிச்சு கொண்டு இருப்போம். அந்த நேரம் தான் ஒரு ஏழை வருவாங்க. நம்மளே என்ன செஞ்சுருப்போம், குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருப்போம். இப்போ காசு நமக்கு தீர்ந்துருக்கும். ஆனால் யோசிப்போம், இப்போ இந்த நேரம் போட்டு ஒருத்தன் வாரானேன்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் விரும்புகிறார், நம்ம குடும்பத்தில் ஆண்டவரும் ஒரு குடும்ப பங்காளராக, நம்ம குடும்பத்தினராக இருக்கிறத மறந்து போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் தான் நம்ம மைண்டு சொல்லும், இந்த ஏழை வருதே, இவனுக்கு இப்போ போட்டு கொடுக்கணுமா? தேவ ஜனமே, ஆண்டவர் ஏழையின் ரூபத்தில் வராரு. அவர் நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர். அதனால ஏழைகளை எந்த இடத்துலும் பார்த்தாலும் நம்ம அவர்களை நிந்தித்திடக்கூடாது. அப்போ ஏழையின் ரூபத்தில் ஆண்டவரே இருக்கும் பொழுது ஒருத்தனை பார்த்து உனக்கு வஸ்திரம் இல்லையே, உனக்கு வீடு இல்லையே, உனக்கு வியாதியாக இருக்குதேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கவனமாக விட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவ ஜனமே, நம்ம நாவில் வல்லமை இருக்குது. நம்ம ஒருத்தங்களை காயப்படுத்திட்டோன்னா, காயப்படுத்துறது விஷயம் இல்லை, கர்த்தர் காயத்தை கட்டிடுவார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். அதனால் வீண் வார்த்தைகளை நாம் விடாதபடி, இந்த வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நம்ம லைஃப்பில் விடாதபடி நம்ம நாவை கவனமாக, நம்ம இந்த கூர்மையான ஆயுதத்தை கவனமாக கையாள கர்த்தர் அழைக்கிறார். இந்த வாயின் வார்த்தையை நம்ம கவனமாக கையாண்டால் அநேகருக்கு விடுதலை கொண்டு வர முடியும். கல்விமானின் நாவு வந்துவிடும். இயேசுனுடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை அநேகரை தேற்றட்டும், அநேகரை தூக்கி நிறுத்தட்டும், அநேகருக்கு இது உதவி செய்யட்டும், அநேகருக்கு இது காயம் கட்டுகிற வார்த்தையாக இது மாறட்டும். நம்ம நாவை ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. இதில் ஜீவனும் இருக்குது, மரணம் இருக்குது. இந்த நாவை நம்ம எப்படி பயன்படுத்தணும் நம்ம பார்த்தோம். நம்ம இருதயத்தை வசனத்தினால் நிரப்பணும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், தியானிக்கிற தேவ பிள்ளைகள் இருதயத்தை வார்த்தையினால் நிரப்புகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அதோடு விட சொல்லவில்லை. இருதயத்தில் நிரப்பப்பட்ட வார்த்தையை என்ன செய்யணும்னு ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ நீங்கள் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணணும். உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய பெரிய மருந்து, உங்கள் சூழ்நிலையை தலைகீழ மாற்றக்கூடிய பொக்கிஷமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வார்த்தையில் வளரணுன்னு தான் ஆண்டு என்ன செய்கிறாரு, சில உபத்திரங்களில் போட்டிருப்பார். இப்போ நீங்கள் உங்கள் வார்த்தையை நீங்கள் கீழே விடாதபடி காத்துக்கொள்ளணும். நீங்கள் சொல்கிறது நடக்கும். நீங்கள் அவிசுவாசமாக பேசுனீங்கன்னா அதுவும் நடக்கும். நம்ம ஒரு அருமையான சாட்சியை நம்மளுடைய காட்ஸ் பவர் டிவியில் பார்த்துருந்தோம். அதில் ஒரு நபரை ஆண்டவர் பரலோக காட்சி காட்டும் பொழுது அவர் கிட்டத்தட்ட 18 நாட்கள் கோமா ஸ்டேஜில் இருந்தார். நம்ம சொல்லி அந்த சாட்சி பார்த்துருப்போம். அந்த 18 நாட்களில் ஆண்டவர் அவருக்கு காண்பித்து கொடுத்தது, நம்ம பரலோக விஷயங்களை, அதாவது துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, பிறர் ஆசீர்வதிக்கும் பொழுது, விசுவாசமாக அறிக்கையிடும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் நல்ல காரியங்கள் கட்டப்படுகிறது. அது நமக்காக பாதுகாப்பான விஷயமா இருக்கும். நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் நம்ம கெட்ட காரியங்களை பேசும் பொழுது, அவிசுவாசமாக பேசும் பொழுது அந்த நல்ல காரியங்கள் உடைக்கப்படுகிறது. சாத்தானுடைய அரண்மனைகள் கட்டப்படுகிறது. பிறகு அந்த விடுதலை வருகிறதற்கு அந்த கட்டுகள் உடையணும் சொல்லி பல நாள் ஜெபித்து கொண்டு இருப்போம். இந்த நாவை நம்ம கவனமாக பயன்படுத்துவோம். பேதுருவுக்கும் இந்த நாவை பயன்படுத்துறதுல போராட்டம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நல்ல அதிகாரத்தை கொடுத்தார். நீ பூமியில் எது கெட்டுக்கிறியோ அது பரலோகத்தில் கெட்டப்படும் சொன்னார். ஸோ இவ்வளோ வல்லமையை சுமக்க போகிறது இந்த நாவு. அதனால தான் யாக்கோபு சொல்லுகிறார், நம்ம பூரண புருஷன்னா நம்ம நாவு கண்ட்ரோலில் கரெக்டாக இருப்போம். இத்தனை மணிக்கு வாரம் நம்ம நாவால் சொல்லிட்டா அந்த மணிக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்.
இதை செய்வேன்னு சொல்லிட்டா அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்க தான் பூரண புருஷர் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்கள் இருதயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை கெட்ட விஷயங்களால் நிரப்பி, கெட்ட நண்பர்களால் அவர்கள் ஆலோசனையெல்லாம் நீங்கள் நிரப்புனீங்கன்னா, கெட்ட சினிமாக்கள் கெட்ட படங்கள்லாம் பார்த்து உங்கள் இருதயத்தை நிரப்புனீங்கன்னா, உங்கள் வாயிலிருந்து வருகிறது எல்லாம் கெட்டதாக தான் இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் இருதயத்தை இயேசு ரத்தத்தினால் கழுவி, வசனத்தினால் நிரப்பி, தேவ ஆலோசனையினால் நிரப்பி, பரிசுத்த தேவ மனிதர்கள் ஊழியர்களுடைய வசனங்கள் அவர்கள் பேசுகிற தேவ வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நிரப்பி, நீங்கள் சொந்தமாக வசனங்களை வாசித்து இருதயத்தை வசனத்தினால் நிரப்பி பரிசுத்த ஆவியினால் நிரப்புறதுக்கு உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா, உங்கள் வாயை திறக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசினது போல உள்ளார்ந்த எலும்புகளுக்குள்ளாடி ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ தேவ ஜனங்களே, இந்த நாவின் அதிகாரத்தை குறித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு தேவ ஜனம் பைபிள் வாசிக்கிறது மட்டும் போராது, இருதயம் நிரம்புறது மட்டும் போராது, ஒரு செண்டு பாட்டலுக்குள்ளாடி செண்டு புதுசாக நிரம்பி இருக்கும். ஆனால் அந்த செண்டை அடித்தா தான் என்ன செய்யும், அந்த மனம் வெளியே வரும். இதே போல தான் உங்கள் இருதயம் எவ்வளோ வசனத்தினால் நிரம்பி இருக்கிறது, சில நேரம் விஷயம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன் தெரியுமா? சில விஷயத்திற்கு வாயை திறந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. பிசாசு பிடித்தவர்களை நிறைய ஊழியர்கள் கிட்ட கொண்டு வருவாங்க. அப்போ அந்த ஊழியர்கள் சும்மா அவங்களே பார்த்து கொண்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. வாயை திறந்து கட்டளை கொடுக்கணும், பிசாசே வெளியேறுன்னு சொல்லணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தை பாருங்கள். ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய பெண் அடிக்கடி பவுலுக்கு பின்னாடி தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாள். அவன் என்ன தெரியுமா சொல்லுவா, இந்த பவுலை பார்த்து கெட்ட காரியங்கள்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 17 பாருங்கள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அந்நேரமே, நல்ல கவனமாக பாருங்க, அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தோம், பல நாள் செய்தால். பல நாள் செய்யும் பொழுது பவுல் வாயை திறந்து கட்டளையிடலை. பவுல் ஜெபிக்கிற மனிதர் தான், இயேசுவை முகமுகமாய் பார்த்த மனிதர் தான், வசனங்கள் தெரிந்தவர் தான், வசனம் இருதயத்தில் இருக்குது. ஆனால் வாயை திறந்து கட்டளையிடவில்லை. அப்படி என்றால் அவர் கர்த்தருடைய ஆவியானுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஸோ இருதயம் நிரம்பினாலும் நம்மளுக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதல் வரும்பொழுது வாயை திறந்து பேசினாதான் பிசாசு ஓடுது. அப்போ அத்தனை நாட்கள் பிசாசு சொல்லி கொண்டு இருக்குது. பொய் கூட சொல்லலை, பிசாசு உண்மையை சொன்ன இடம் அது. பவுல் உண்மையான ஊழியக்காரன், பவுல் உண்மையான ரட்சிப்பை அறிவிக்கிறவன், உண்மையை தான் சொல்லுது. ஆனால் உண்மையவே சொன்னாலும் பிசாசு தான். அப்போ அந்த பிசாசை விரட்டி தான் ஆகணும். பிசாசு பயந்து போய் உண்மையை சொல்லியிருக்கும். ஆனால் அதை விரட்டக்கூடிய நேரம் வரும்பொழுது பவுல் வாயை திறந்து கட்டளையிடுகிறார். கட்டளையிட்ட ஸ்பாட்டில் அது ஓடிவிட்டது. அந்நேரமேன்னு பைபிளில் போட்டிருக்குது. ஆன் தி ஸ்பாட் த டீமன் லெஃப்ட் ஹர். அந்த குறி சொல்கிற ஆவி, the spirit of divination has left her. The oppression has been broken. அந்த கட்டுப்பாடு உடைந்தது. எப்படி உடைந்தது? ஜபத்தினால் மட்டுமல்ல, வாயில் உள்ள கன்ஃபெஷன், அறிக்கை. அதை தான் ரோமர் 10:10 பார்த்தோம். விசுவாசத்தினால நம்ம இருதயத்தில் நீதி உண்டாக நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆனால் ரட்சிப்பு உண்டாக கன்ஃபெஸ் பண்ணப்படணும், வாயினால் அறிக்கையிட வேண்டும். ஸோ அதனால் தேவ ஜனங்களே, வாயை திறந்து கன்ஃபெஸ் பண்ணுங்கள். எப்படி கன்ஃபெஸ் பண்ணணும்னு நம்ம தெளிவாக பார்த்தோம். அரைகுடம் இல்லை, நிரம்பி வழிகிற ஒரு குடமாக மாறணும். பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலோடு வாயை திறந்து கன்ஃபெஸ் பண்ணணும். நான் நிறைய நேரம் கன்ஃபெஸ் பண்ணும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறதை பார்த்துருக்கிறேன். அபிஷேகத்தில் ஜனங்கள் நிரம்புகிறதை பார்த்துருக்கிறேன். ஸோ நாவின் அதிகாரத்தை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். உங்களை போலவே வெறுமையாக இருந்த நாட்கள் இருந்தது. ஆனால் வசனத்தினால் இருதயத்தை நிரப்பி பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது பிசாசுகள் ஓடுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். வியாதிகள் சுகமாகிறதை பார்த்துருக்கிறேன். தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுதே கட்டுகள் உடைகிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ நம்ம நாவு அதிகாரமுள்ள நாவு. ஒரு ராஜாவுடைய வார்த்தை எவ்வளோ பவராக இருக்குதோ, ஒரு தேவ பிள்ளையினுடைய வார்த்தையும் பவராக இருக்கும். ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்க நான் விரும்புகிறேன். ஒரு வல்லமையான தேவ மனிதர் ஆவியானவர்கிட்ட இடைவிடுகிறார். ஒரு பயங்கரமான புயல் அந்த தேசத்தை தாக்க போகிறதை நியூஸில் வாசிக்கிறார்.
நியூஸில் வாசிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடியே ஆவியானவர் பேசிவிட்டார், நீ போய் அந்த கடல் கரையில் போய் இந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணி இயேசுவின் நாமத்தில் அதை திருப்பி விடுன்னு ஆவியானவர் சொல்கிறாரு. அப்போ அந்த நேரம் தான் அவருக்கு நியூஸ் வருகிறது. நியூஸ் ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்க, ஒரு பெரிய புயல் அவர் இருக்கிற ஊரை தாக்க வருகிறது. உடனே இவருக்கு அந்த ரிசார்ட்லேருந்து வெளியே வராரு. வெளியே வந்தால் கடல். அந்த கடலில் போய் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார். தூரத்தில் ஒரு புயல் வருகிறத பார்க்குறார். ஆனால் அந்த புயல் வந்து அந்த அந்த இடங்களே சின்னாபின்னமாக்கியிருக்கும். ஆனால் ஜெபித்த அந்த நேரத்தில் அந்த புயல் வலுவிழந்து திசை மாறினது. கொடூரமாக தாக்க வேண்டிய அந்த புயல் திசை மாறினதை அந்த ஸ்பாட்லே நியூஸ் ரிப்போர்ட்டெல்லாம் பதிவு பண்ணாங்க. ஸோ இது காரணம் என்னன்னா, நாவின் அதிகாரம். நாவின் அதிகாரம். நம்ம தேசத்தில் கூட ஒரு தேவ மனிதர் வாழ்ந்தார். அந்த தேவ மனிதர் சாது யேசுதாசன் சொல்லுவாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட மீட்டிங் போகணும். மீட்டிங் போகும் பொழுது ட்ரெயின் வந்து போய்விட்டது. ட்ரெயின் போன உடனே இவர் ரயில்வே ட்ராக்லேயே நடந்து போகிறார். இவர் கட்டில் இட்டார், ட்ரெயின் நில்லுன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன செய்யுது, ட்ரெயின் என்ன ஆச்சோ தெரியல, நின்றுக்கிட்டே இருக்குது. இவர் ட்ராக்கில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ட்ரெயின் நிற்கிறது, அதில் ஏறிக்கிட்டார். ஏறின உடனே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்படி அதிகாரமுள்ள தேவ மனிதர்கள் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த சாது யேசுதாசன் என்ற தேவ மனிதர் ஒரு பஸ்ஸில் ஏறியிருக்கார். அவருக்கு பர்ஸு கிடையாது, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது கிடையாது, செருப்பும் கிடையாது. ஒரு சாது தேவ மனிதர். அவருடைய சபை தான் இன்றைக்கி கிருபாசனம்னு எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்குது. ஆனால் இந்த தேவ மனிதர் ஒரு உண்மையான தேவ மனிதர். அவர் என்ன செய்கிறாரு, பஸ்ஸில் ஏறுறாரு. யாருன்னா காசு இல்லை, கண்டக்டர் சொல்கிற இறங்குன்னு சொல்லிட்டார். இவர் இறங்கி ஏசப்பா சோத்திரம் சொல்லி நடந்து போயிட்டே இருக்கிறார். போனால் பஸ்ஸு ஓடவே இல்லை. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஐயா அந்த சாதுட்ட நீங்கள் காசு வாங்கணும்னு கேட்டிங்களே, அவர்கிட்டே காசு கிடையாது, அவரை இறக்கி விட்டதுனால தான் பஸ்ஸு ஓட மாட்டேங்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர்கிட்ட போய் கெஞ்சி ஐயா ஏறிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் யாருன்னு உடனே பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ தேவ ஜனமே, இப்படிப்பட்ட அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் விரும்புகிறார். இந்த டிஎல் மூடின்னு சொல்லக்கூடிய தேவ மனிதர் ஒரு பகுதியில் வந்தாலே அந்த இடத்துல பிசாசுகள்லாம் அலறுமா. அப்படி அவர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்தார்னா ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பிசாசு நடுங்குது. அப்போ அந்த இடத்துல ஆஃபீஸில் உள்ள ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, இந்த எல்லையில் எங்கேயோ டிஎல் மூடி இருக்கிறாரு, அதனால தான் இந்த அலக்கழிப்பு பிசாசு ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அதிகாரங்களை சுமக்கிற தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டிய நம்மளை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்போ நம்ம அந்த லெவலில் இருக்க வேண்டிய நம்ம தரமட்டமாக போகிறதுக்கு காரணம் நம்ம நாவுனால தான். நம்ம நாவால் நம்மளை கெட்ட முடியும், நம்மளை எலும்பி ஊன்ற கெட்ட முடியும், நம்ம குடும்பத்தை கெட்ட முடியும். நம்ம குடும்பமாக சேர்ந்து பிள்ளைகளோடு சேர்ந்து கைகளை பிடித்து தினமும் ஒரு வார்த்தையை சொல்லலாம், நாங்கள் வாழ்வோம், நாங்கள் சாதிப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், தினமும் 5 நிமிஷமாவது நான் வாழ்வேன்னு சொல்லு, நான் சாதிப்பேன்னு சொல்லு. நான் தினமும் அந்த வருடம் ஃபுல்லாக சொல்லுவேன். என்ன சொல்லி கொண்டிருந்தேன்னா, I will live, I will see the glory of God, I will experience the power of God, I will be used by God, God will touch me, God will lead me. இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பேன். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், கர்த்தருடைய அக்கினி என்னை நிரப்பும், வியாதிகள் மாறும், என்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வார், என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், அவர் பெருகுவார், நான் சிறுகுவேன், என்னிலிருந்து கர்த்தர் கிரியை செய்வார். இப்படி விசுவாச அறிக்கையை சொல்ல சொல்ல தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த நாட்களில் என்னால் பார்க்க முடிகிறது, என் நாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார், அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துகிறார். நீங்கள் கூட என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, எப்படி இந்த நாவு பயன்பட ஆரம்பித்தது? ஒரு காசுக்கும் செல்லாத இந்த நாவு, நரம்பில்லாத இந்த நாவு, நரம்பில்லாத நாவுனா எப்படினாலும் பேசும். உங்களை போலவே சின்ன வயசில் படிக்கும் பொழுது, பள்ளி பருவங்களில், பிறகு வேலை ஸ்தலங்களில், எல்லா இடங்களையும் இந்த நாவை நான் தவறாக பயன்படுத்தி இருக்கிறேன். உலகத்தாரோடு இருந்திருக்கிறேன், உலக காரியங்களை பேசியிருந்த நாட்கள் உண்டு, பாவ நண்பர்கள் இருந்திருந்தாங்க. ஆனால் கர்த்தர் வேறுபடுத்தும் பொழுது, இயேசு ரத்தத்தினால் கழுவும் பொழுது, எந்த மனிதனும் குற்றம் சாட்ட முடியாதபடி, எந்த பிசாசும் குற்றம் சாட்ட முடியாத லெவலில் கர்த்தர் இந்த நாவை சுத்திகரித்தார். இந்த நாவு பரிசுத்தமாய் மாறினது. இன்றைக்கி நீங்களே பார்க்குறீங்க, எத்தனை ஜனங்கள் விடுதலை ஆகிறாங்க. நம்ம ப்ரைவேட் டைம் சேனலில் எத்தனை பேருக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். லேட்டான திருமணங்கள் மாறியது. 40 வயசுக்கு மேலே திருமணமே ஆகாத அந்த சகோதரிகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியம் கொடுக்குற லெவலில் ஆண்டவர் மாற்றினார். ஆமீன். அது மட்டும் இல்லை, நிறைய திருமணங்களை கர்த்தர் செய்தார், வீடுகள் கட்டப்பட்டது, வியாதிகள் மாறினது, கேன்சர்களை கர்த்தர் மாற்றினார். இதெல்லாம் எப்படி நடந்தது? இது ஒரு மனுஷனுடைய வல்லமை அல்ல. கர்த்தருடைய வல்லமை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை நிரப்பி அவனுடைய நாவை பயன்படுத்தும் பொழுது தேசத்தில் எழுப்புதல் வரும். ஆண்டவனே கேட்கிறார், உங்க எல்லையில் நீங்க ஒரு எழுப்புதலின் கருவியா மாற கர்த்தர் உங்க நாவை கேட்கிறாரு.
உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க, உங்கள் நாவை பயன்படுத்துங்க. ஒரு பியானாவுடைய நிப்பு, ஒரு பியானாவுடைய முனையை போலையாக்கும் நாக்கு இருக்கிறது. உங்கள் இருதயம், அதாவது ஒரு பேனாக்குள்ளாடி சோப்பு கலர் இங்கு அடைத்தால் சோப்பு கலரில் எழுதும், நீல கலர் இங்கு அடைத்தால் நீல கலரில் எழுதும். சோப்பு கலர் என்றாலே டீச்சர்கள் கரெக்ஷன் பண்ணுற மார்க்கு, ஃபெயில் ஆனால் சோப்பு கலரில் போட்டு விடுவாங்க. நல்ல மார்க் எடுத்தால் பிரின்சிபால் பச்சை கலரில் கையெழுத்து போடுவாங்க. ஸோ நம்ம நாவு இருதயமாகிய அந்த பியானாவுடைய அந்த பாட்டிலுக்குள்ளாடி, பியானாவுடைய பேக் சைடில் இங்கே ஊற்றுற அந்த காட்ரேஜுக்கு உள்ளாடி எது ஊற்றுக்கிறோமோ அதுதான் எழுதும். ஸோ நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு வசனத்தினால் உங்கள் இருதயத்தை நிரப்புனீங்கன்னா உங்கள் பேனா முனை போல இருக்கிற உங்கள் நாவு நல்லதையே எழுதும். ஆனால் பிசாசினாலும் கெட்ட நண்பர்களினாலும் உலகத்தினாலும் உலக கவலையினாலும் இச்சைகளினாலும் கோபத்தினாலும் எரிச்சலினாலும் நிரப்பினால் உங்கள் வாயாகி அந்த பேனா முனை கெட்டதையே எழுதும். அதனால் தேவச்சனங்களே, நீங்கள் எதற்கு விட்டு கொடுக்குறீங்கன்னு பார்க்குறதுல தான் உங்கள் உயர்வு அடங்கி இருக்கிறது. நீங்கள் நல்லதுக்கே விட்டு கொடுப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்காக சொல்லிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவ சித்தம் இல்லாமல் இந்த செய்தி, இந்த அருமையான டீச்சிங், இந்த அருமையான டாக்டரின், இந்த உபதேசம் உங்கள் கையில் வந்திருக்காது. ஏதோ ஒரு பெரிய சித்தம் இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி உங்கள் கையில் வந்திருக்குது. நீங்கள் சாதாரண நபர் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அசாதாரண நபர்கள், நீங்கள் சாதிப்பீர்கள். ஜெபியுங்கள், கர்த்தரோடு இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இதே போல் அருமையான நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களுக்காக பதிவிடப்படுகிறது. ஸோ தேவஜனங்கள், ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.